ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடிக்காக ஒரு புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓட்டர் ஹெல்ப்லைன்னு. அதில் நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு புதிய ஆப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடிக்குன்னு புதுசாக ஒரு ஆப் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஒரு சில புதிய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆப்பில் உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்டர் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் எபிக், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு இருக்க பாருங்கள், அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக எலக்ட்ரானிக் முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்தால இருந்தால் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறங்க நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நேம்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்தினாவே உங்களுக்கு வந்து பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகிட்டு உங்களுக்கான லாகின் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறையா ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறவங்க நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக உங்களுக்கான ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செகண்டாக வந்து டெலிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் 7. இதில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி நீங்கள் டெலீட் பண்ண விரும்புகிறீங்கன்னா டெலிஷன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓட்டர் கார்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் 8 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அல்லது புதுசாக ஓட்டர் ஐடி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓட்டர் கார்டில் உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸோ கரெக்ஷன் பண்ணுறதா கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபார்ம் 6B பொறுத்த வரைக்கும் ஆதார் அப்டேட் பண்ணுறது. உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் இது வரைக்கும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாதவங்க, லிங்க் பண்ணாதவங்க நீங்கள் ஃபார்ம் 6B ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஃபார்ம்னு. அதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓட்டர் சர்வீசஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போனீங்கன்னாவே உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் என்ன, உங்களுடைய பிஆர்ஓ பிஎல்ஓ எங்கே இருக்குது, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டவுன்லோட் எபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கான எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து இதில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் வந்து கொடுத்துட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷனில் வந்து கரண்ட்டாக எந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதுக்கான ஒரு அறிவிப்பெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேண்டிடேட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திலாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேர் கண்டஸ்டிங்காக இருக்காங்க, அதுக்கான ரிஜெக்ட் எவ்வளோ இருக்குது, அக்செப்ட் எவ்வளோ இருக்குது, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சு இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எலெக்ஷன் நடக்குதா அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மூலமாக நீங்கள் வந்து பார்ட்டி வைஸாக செக் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்திருக்குன்னா அதை நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது எல்லா அப்டேட்டுமே நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்க போகிறேன், ஏதாச்சும் ஒரு சஜஷன் கொடுக்க போகிறேன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் தெரிவிக்கவங்க தாராளமாக உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி நீங்கள் இந்த ஆப் மூலமாக வந்து கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆப் மூலமாக ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆப் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து பார்த்தா புதுசாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப் மூலமாக போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி.